ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எங்கடா பேக்கை தூக்கிட்டு கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, டூர் தான் போக போகிறோம். நம்ம எதில் போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம காரில் தான். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சில் பண்ணுற இடத்துக்கு தான். அவ்வளோதான் கைஸ், கிளம்பிட்டோம். ஹலோ கைஸ், நம்ம கிளம்பியாச்சு, காரில் கிளம்பியாச்சு. போகிற வழியில் அப்படியே ஒருத்தரை பிக்கப் பண்ணணும். இவர் தான் அவர். அதனால் அப்படியே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் மதனே இங்கே வாடா தானே. என்னடா உள்ளே போகிற? இந்த இடம்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இங்கே செடி கொடி எல்லாம் காடாக இருக்குது. இந்த பக்கம் அவர் வீட்டு பக்கத்தில் காடாக இருக்குது ஃபுல்லாக. அவ்வளோதான் கைஸ், அவர் வீட்டில் டீ கொடுத்தாரு, குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. டீ இல்லை, ஜூஸு. சரி கைஸ், ஜூஸு. போகிற வழியில் என்னென்ன ஸ்பெஷலு? போகிற வழியில் ஏதாவது ஸ்பெஷல் இருக்குமே? எதுவும் கிடையாதா? ஒரு சீட்டு ஃபுல்லாக உட்காந்துருக்கிறேன். யாரு? இடம் இல்லை காய்ஸ். நல்லா இருக்குது பிளேஸு. போகிற வழியில் எல்லாமே செடி. என்ன உங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா செடி கொடி மரம் எல்லாம் சைடில் நிறைய இருக்குதுண்ணே. ஆ ஆலமரம் ஒன்று இருக்கு பாருங்க, எத்தாச்சோடு. பார்த்தீங்கன்னா இங்கே கோயில் ஒன்று இருக்கு. பார்த்தீங்களா கைஸ், இங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்கு. ஆலமரம் பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் ஒரு பெருசாக ஆலமரம். ஓ இதுங்களா? இதை தாண்டினா அது கம்மாயாமா கைஸ், பெருசாக இருக்குமா. சித்துராஜபுரம் வெள்ளாம்பட்டி. இப்போதான் சித்துராஜ் பட்டி வந்திருக்கோம். சித்துராஜாம்பட்டி. கணேசன் தான் நம்ம என்டர்டைன்மெண்ட்டு. கணேசனே நம்ம என்டர்டைன்மெண்ட்டு. என்ன உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி போன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் கணேசனே. நான் கொஞ்சம் மட்டும் கருப்பாக தெரியுது. சரி என்ன நேற்று போனீங்களா? எப்படி இருந்துச்சு? லைவ் இப்போ போடக்கூடாது, மறுபடியும் போடலாம். லைவ் மறுபடியும் போட்டுக்கலாம். இது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. ஓ இதெல்லாம் ஃபுல்லாக ஃபேக்ட்ரி இருக்குது. நம்ம போகிற வழியில் எல்லாம் ஃபுல்லாக ஃபேக்ட்ரி. குளம் ஏன்னா ஃபுல்லாக ஃபேக்ட்ரியா போகிற வழியில் எல்லாம். குளம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குளத்து பேர் என்ன? பார்த்தீங்கன்னா இப்போ தான் சீரமைச்சிட்டு இருப்பாங்களாட்டு இருக்கு குளத்தை. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு காரில் வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன்ட்டு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். குற்றாலம் போயிட்டுருக்கேன் கைஸ். தலைக்கு பெயின் பார்க்க. இவன் தலைக்கு பெயின் பார்க்க போயிட்டுருக்கோம் குற்றாலம். நல்லா இல்லை, அவங்க ஒருத்தர் காமெடி பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ தான் தூக்கம் வந்துருச்சு இவனுக்கு. போகிற வழியில் நிறைய இடம். ஏன்னா நிறைய பிளேஸ் இருக்கு போகிற வழியில். நான் என்ன நினச்சேன், கிளம்ப மாட்டேன்னு நினச்சேன். இங்கே கார் சர்வீஸ் பண்ணுற இடம்லாம் நிறையா இருக்க மாட்டிருக்கு. ஃபுல்லாக அதே தான் இருக்குது. கார் சர்வீஸ் பண்ணுற இடம், கடை. சைடில் பார்த்தீங்கன்னா கம்மங்கூழ் பாருங்க எப்படி நிறுத்தி வச்சுருக்காங்க. ஜொயின்டா எஸ்ஸு. அந்த பெண்டு வளையிறப்ப சூப்பராக இருக்கும். டிவைடர்லாம் ஒரு பக்கம் வச்சுருக்காங்கல்ல, அந்த டிவைடருக்குள்ளே உள்ளே பூந்து இந்த பக்கம் வர்றது. டிவைடருக்கு இப்படி போய் இப்படி வர்றது. எங்கெங்க ஏர் செக் பண்ணுறது? ஏன்னா மூஞ்சி எப்படி வச்சிருக்க? ரொம்ப சிரி 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 சிரி. கொஞ்ச நேரம் கழிச்சு vlog கண்டினியூ பண்ணுறேன். போகிற வழியில் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. சாப்பாடு கடைக்கு தான் வந்திருக்கோம். பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் கைஸ்.
ஆர்டர் பண்ண பிரியாணி வந்துருச்சு. பிரியாணி பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. பிரியாணிக்கு மசாலா மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. பிரியாணி நல்லா உதிர்ந்து நல்லா இருக்குது காய்ஸ். அதுக்கு பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி. பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். மசாலா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மசாலாவுக்கு பிரியாணிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போகிற வழியில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது, பார்க்கலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குளம் ஒன்று இருக்குது. அந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா தாமரைலாம் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு அந்த வீடியோவை நான் காமிக்கிறேன். பார்க்குறக்கே அழகாக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் காய்ஸ், கோயில் பின்னாடி. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆலமரம் இருக்குது. ஆலமரம் நல்லா இருக்குது. இருங்க உங்களுக்கு அந்த குளத்தை காமிக்கிறேன் காய்ஸ். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இது தாமரை தோட்டம் மாதிரி இருக்குது காய்ஸ். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெறும் தாமரை இலை தான் இருக்குது காய்ஸ். வியூவே பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக இருக்குது. ஃபுல்லாக தாமரை தான் இருக்குது காய்ஸ். எல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெறும் குளம் ஃபுல்லாக வெறும் தாமரை தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாமரை இலை. இது பார்த்தீங்கன்னா தாமரை இலை காய்ஸ். வெற்றிகரமாக ஒரு தாமரை இலையை பொரிச்சாச்சு. இது எப்படி விரிக்கிறதுன்னு தான் தெரில. வெற்றிகரமாக ஒரு தாமரை இலையை பொரிச்சாச்சு. இந்த குளத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு குளமாட்டை இருக்குது காய்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக இதில் மீன்லாம் நிறைய சின்ன மீன்லாம் நிறைய இருக்குது. வெறும் குளமாட்டை இருக்குது. ஓகே காய்ஸ், நான் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து vlog கன்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான் காய்ஸ், சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. கோயில் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக இருந்தது. உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் வீடியோ எடுக்கல. இல்லைன்னா உங்களுக்கு கோயில் ஃபுல்லாக சுற்றி காமிச்சிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆலமரம் ஒன்று இருக்குது காய்ஸ். சூப்பராக இருக்குது ஆலமரம். நல்லா குழுன்னு வருது. பின்னாடி அப்படியே வியூவை பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது காய்ஸ். இருங்க அங்கே ஃபுல்லாக வியூவை காட்டுறேன். ஓகே காய்ஸ், ஒரு வழியாக ரூமுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. நாளைக்கு தான் அருவிக்கு போவோன்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோவை புதுசாக யாரோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். பாய்.